எனக்கு. என்னாச்சு? ஏன் நம்ம தங்கச்சிங்க எப்படி பேசுறாங்க நிஷாந்த் கிட்டலாம்? நிஷாந்த் வேற இன்னும் வரலையே, அவன் வேற ஃப்ரெண்டு கூட வரான்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே. அவனே ஏதோ இப்பதான் கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருந்தான் தங்கச்சிங்களா பேசிட்டு இருந்தனால. இப்ப என்னடா நிஷாந்த் வந்துட்டானா? இல்லடா இன்னும் வரல. வந்துட்டாங்கன்னா சொல்லுங்கம்மா. சொல்றேன்டா. வாப்பா வா, ஏன் இவ்ளோ லேட்? அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் அழுந்துட்டு வர? கண்ணுல தூசி விழுந்துருச்சுமா, அவ்வளவுதாம்மா. கண்ணுல தூசி விழுந்துருச்சா? போய் தண்ணிய போட்டு இது பண்ணு போ. அதெல்லாம் உன்னோட தொடச்சிட்டா போயிருச்சு, கண்ணீர் மட்டும் வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். சரிப்பா, வரியா? சாப்பிடுறியா? இல்லம்மா எனக்கு வேண்டாம். எங்க அண்ணன்? அவன் உள்ளாரதான் இருக்கான் பாருப்பா. நான் போய் அண்ணனை பாத்துட்டு வரேம்மா. நீ சாப்பிட்டு போடா. நான் அண்ணனை பாத்துட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேம்மா. சரி போயிட்டு வாடா, எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. இன்னமா வரல அவன்? ஸ்ரீ டேய் வண்டியாடா, வாடா. ஏன்டா இவ்வளவு லேட்டு? டேய் நீ ஏன்டா அழுகுற? டேய் இல்லடா, தங்கச்சி கிட்ட இன்னமும் பேச மாட்டேங்கிறாங்கடா என் கூட. அவங்க எங்க கூட இருந்தாண்டா பேசல, ஏன்டா இப்படி அழுந்துகிட்டு இருக்க? நம்ம தங்கச்சிங்க நம்ம கிட்ட பேசாம இருப்பாங்களா? கண்டிப்பா பேசுவாங்க, நீ வெயிட் பண்ணு கொஞ்ச நாள். என்னால முடியலடா, பேசாம இருக்க முடியலடா. அப்ப போய் பேசு. கூட பிறந்த தங்கச்சின்னு இல்லைனாலுமே நான் அது கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தாண்டா அவங்களெல்லாம் பாத்துட்டு இருந்தேன். அதான் தெரியுமே, எல்லாருமே அப்படிதான் பாக்குறோம். நம்ம தங்கச்சிங்களும் நம்ம கூட பிறந்த அண்ணன்களா தான் பாப்பாங்க. அப்புறம் எதுக்குடா இந்த சண்டை? நான் என்னடா பண்ண, நம்மள என்னடா பண்ணோம்? அதான் தெரியல, இரு யோசிப்போம். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருப்போம், அதனாலதான் தங்கச்சிங்களா இப்படி பண்ணுவாங்க. நீ முதல்ல அழுகிறத ஸ்டாப் பண்ணு. டே உனக்கே நல்லா தெரியும், நான் இப்பதான் கொஞ்சமாச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் புரியுது, நீ இப்பதான் தங்கச்சிங்களா வந்ததுக்கு அப்புறம் தான் சிரிச்சு பேசுற, எனக்கே புரியுதுடா. பட் இப்ப அழுகாத விடு. பிரியா இல்லாதது நான் எவ்வளவு இதா இருந்தேன்னு உனக்கே தெரியும் நல்லாவே. எனக்கு தெரியாம இருக்குமா? எனக்கு நல்லாவே தெரியும்டா. யார்கிட்டயும் பேசாம அமைதியா இருந்தேன். தங்கச்சிங்க தாண்டா தேத்தி எடுத்துட்டு வந்து இவ்வளவு தூரம் இது பண்ணிருக்காங்க. இப்ப அவங்களே பேசலன்னா நான் என்னடா பண்ணுவேன்? பிரியாக்கு ஈக்குவலா தானே நான் அவங்களையும் வச்சிருந்தேன். இப்ப அவங்களும் பேசலடா என் கூட. அப்ப நான் ஒரு அன்லக்கின்னு நினைக்கிறேன்டா. டே அப்படியே அடிச்சிருவேன், வாயை மூடிட்டு உட்காந்துரு. நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் அன்லக்கி தாண்டா. முதல்ல பிரியா விட்டுட்டு போனா, இப்ப தங்கச்சிங்களும் என் கூட பேசாம இருக்காங்க. அடுத்து நீயும் என்ன விட்டுட்டு போயிருவேன்னு நினைக்கிறேன். அடிச்சு பல்ல தட்டி கையில குடுத்துரும், அமைதியா உட்காந்துரு. அப்ப நான் ஒரு அன்லக்கி தானடா. ஃபர்ஸ்ட் பிரியா விட்டுட்டு போனா, அதுக்கப்புறம் இப்ப தங்கச்சியே என் கூட பேசுறது இல்ல. எனக்கு பிடிச்சவங்களே என்ன விட்டுட்டு தூரமா தானடா போறாங்க. நீ கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கூட. ஏன்னா இப்படி இருக்க நீ? முதல்ல தங்கச்சிங்க நம்ம கூட பேசுவாங்க, தயவு செஞ்சு இப்படி அழுகாத. எங்க கூட இருந்தா பேசல, நாங்க எப்படி அழுந்துட்டு இருக்கோம்? டே உனக்கு தெரியாதுடாங்கன்னு என்னென்னலாம் பேசினாங்க தெரியுமா? எங்களுக்கு தாண்டா அந்த கஷ்டம் தெரியும். டே புரியுதுடா அவங்க பேசினதெல்லாம். சரி பேசுவாங்க விடு. டே நான் ரிட்டர்ன் போய் சாரி கேட்டேன், அப்பயே என் கூட பேசலடா. பேசலன்னா என்ன? நீ ரிட்டர்ன் போய் பேசு. உன் தங்கச்சி தானே, போய் ரிட்டர்ன் பேசுடா போடா. என்னடா சொல்ற? அப்புறம் என்ன, உன் தங்கச்சி தானே. அவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம தங்கச்சி இல்லாம ஆயிருமா? நீ போய் பேசிக்கிட்டே இரு. நம்ம சொல்லணும் அவங்க நம்ம தங்கச்சி இல்லன்ட்டு. நம்ம சொல்லல, நீ போய் பேசிக்கிட்டே இரு. சரி வா, நம்ம தங்கச்சிங்கிட்ட போலாம் வா. சரிடா. ஆதிரா இவங்களும் வரேன்னாங்க, அவங்களும் கூப்பிட்டுக்கலாமா? அவங்க இப்பதான் போன் அடிச்சாங்க, நிஷாந்த் வந்துட்டாங்களா ஏன்னு கேட்டுட்டு தான் சொன்னாங்க. நான் இன்னும் வரலன்னா அவங்க ஏதோ வெளியில போயிட்டு வராங்களாமாங்க. சரிவா, அப்ப நம்ம அங்க போவோம், அவங்க வந்துருவாங்க. தங்கச்சிங்க பேசிடுவாங்களடா. நம்ம தங்கச்சிங்கடா, போய் வேலைக்கு ஆகுது, மரியாதையே எந்திரிச்சு வந்துரு. சரி அம்மா கிட்ட எதுவும் சொல்லிக்காத. சரி நான் சொல்லல, நீ அழுகிறதுலே காட்டி கொடுத்துருவாப்பல. எந்திரிச்சு வாடா, போலாண்டா, டக்குன்னு போலாண்டா. தங்கச்சி இருக்குன்னா பரப்பரன்னு பறந்துட்டு. என் கூட இன்னும் பேசலடா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நாங்கெல்லாம் மனுஷங்கள்ல, எங்களுக்குலாம் அந்த கஷ்டம் இதெல்லாம் வராது பாரு. எனக்கு மட்டும்தான் கஷ்டம், எல்லாமே வரும். எங்களுக்கெல்லாம் ஃபீலிங்ஸே இல்ல பாரு. அம்மா ஃபீலிங்ஸ் இல்லாதனால தான் நீ அழுகல, இல்லாட்டினா நீ அழுந்திருக்க மாட்ட. நீ அழுகிறத மட்டும் தண்ணியை தேக்கி வச்சோன்னு ஒரு டேங்கர் ஒப்பிடலாம்டா. அது பாட்டுக்கு தண்ணி ஆறு மாதிரி போய்கிட்டே இருக்கு கண்ணுல இருந்து. என்னடா விளையாண்டுட்டு இருக்கியாடா? அப்புறம் என்னடா பைத்தியம் மாதிரி அழுந்துட்டே இருந்தா அது ஒரு டேங்க் தண்ணியே ரொம்பிடும் போல. இல்லடா நீ போய் கூப்பிட்டு வா, நான் இங்க நிக்கிறேன். ஏன்டா நீ வேற போயிட்டு கூப்பிட்டு வா போ. போறீங்க அம்மா? அம்மா திங்கலியா நான் கௌசி உங்கள போனதுக்கு அப்புறம் சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க फ्रेंड्स இருக்கும்போது உங்களை திட்டுவாங்க, அதான் சைட் அடிக்க மாட்டீங்க. உள்ள வந்தனா அடி வாங்கோடா, அமைதியா இருந்து. முதல்ல உள்ளார வாங்கனா. எங்க போனாங்க? அம்மா அம்மான்னு கத்துற காதுலயே விழுகல. டேய் யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குடா. ஆமாண்டா சங்கீதா கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். அம்மா சங்கீதா எதுக்கு இங்க வந்திருக்கா? நான் முன்னாடி அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டல, அதனால எனக்கு தெரியும்டா. அடி வாங்காதடா என்கிட்ட இருந்து. நீ தான்டா என்கிட்ட இருந்து அடி வாங்க போற. அம்மா அம்மா தோ வரேன்டா சங்கீதா. இப்பறா நான் சங்கீதான்னு கண்டுபிடிச்சாங்க. அத உன் கட்ட குரல்லே தெரிஞ்சிருமே உங்களுக்கு. அண்ணா என்கிட்ட வாங்க போற, அமைதியா நின்று. உன்ன போதும் சோகத்துல இருக்கேன்னு சமாதானப்படுத்தினால உன்ன வந்து சொல்லணும் இரு. அப்புறம் வந்து சொல்லிக்குவியா? உள்ள வரியா இல்லையா? நான் போய் ரூம்குள்ள தான் பார்க்கணும், ஆளையே காணோம்னா. நீ போய் கூப்பிட்டு வா, நான் வரேன். நீ வேணா போ. நீ போடு. உனக்கு இருக்க புரிய வாடுதானே என்கிட்ட இருக்கும். யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்க? அம்மா நீங்க வேற சூர்யா நவல்ல நிக்கறாங்க, அதனால தான். என்னமா சங்கீதா நல்லா இருக்கியா? அம்மா நான் நல்லாவே இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. வா வந்து உட்கார், காபி கொடுக்க. அதெல்லாம் வேண்டாமா, இப்பதான் வீட்ல குடிச்சிட்டு வந்தேன். நிஷாந்தா நிஷியானே பார்க்கலாமா? என்கிட்ட கேக்குறமா? நீ ஏன் உள்ளார உரிமை எடுத்துட்டு வந்து போலாம் போ. எப்ப பார்த்தாலும் உரிமை எடுத்துட்டு போலான்றீங்க, ஆனா வந்த உடனே காபி என் கையில நீட்டி விட்டுறீங்களே. இருந்தாலும் வந்ததானே காபி கொடுக்கணும். இருந்தாலும் நீ காபி குடிக்கிறதுல என்கிட்ட காபி குடிக்க மாட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப வேணா நைட் வருவேன், அப்ப குடிச்சுக்கிறேன். இப்பதாமா சாப்பிட்டு வந்தேன். என் வீட்டுக்கு வரேன்னு தெரிஞ்சு சாப்பிட்டு வந்தல. நான் சொல்றேன்ல, நைட்டு கண்டிப்பா உங்க வீட்ல தான் சாப்பாடு. இந்த அம்மா கையால சாப்பிட மாட்டேங்கறல நீ. நான் தான் சொல்றேன்ல, கண்டிப்பா நைட்டு உங்க வீட்ல தான் சாப்பாடு.
உங்க வீடுன்னு சொல்லக்கூடாது, நம்ம வீடுன்னு சொல்லு. நம்ம வீட்ல போய் உங்க அண்ணன் தானே போய் பாருப்போ. சரிம்மா, பாய்மா. எங்க போற? பாக்க போறேம்மா. பாக்க போறதுக்கு எதுக்கு பாய போ? வாய் வளரிடுச்சுமா, சாரிமா. சரி போய் பாத்துட்டு வா போ. அம்மா பொண்ணோட இதத்தான் வந்தனா அடிச்சிருவேனா? வாங்க போலாம். உள்ளார வா பையன், இப்ப வெளிய நிக்கிற. எங்க வீட்டுக்குள்ள வர மாட்டியா? அதெல்லாம் இல்லம்மா, உள்ளார வந்துருவேம்மா. இதோ பாருங்க வந்துட்டேன். கூப்பிட்டாதான் வருவா போல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெளியில செடி இருந்துச்சே பாத்துட்டு இருந்தேம்மா. பையமா பொண்ணுங்களை பாத்துட்டு இருந்தாருமா. சங்கீதா என்கிட்ட வாங்க போறேன் அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன சங்கீதா, சைக்கிள் கேப்ல நீ அண்ணனை போட்டு கொடுத்துட்டு இருக்க போல. வாய் இருக்கே வாய், போங்கம்மா நீங்க வர. என் பையனை பத்தி எனக்கு தெரியும், என் பையன் அதெல்லாம் பண்ண வேண்டாம். அப்படி சொல்லுங்க. ஏன்பா சூர்யா, அழுந்தியா? இல்லையம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா. என்னென்ன கண்டுபிடிக்கிற அளவுக்கு அழுந்துட்டு வந்து மூஞ்ச கூட கழுவாம வந்துட்டீங்களே, அவமானமா போச்சு. அழுதது ஊருக்கே தெரிஞ்சு, கேட்டா யாருக்கும் தெரியாத மாதிரி நான் மூஞ்ச கழுவிட்டேன். என்கிட்ட வாங்க போற சங்கீதா நீ. நீங்க உள்ள இருப்பாங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா. எங்க காம நேரம் ஆச்சு சங்கீதா கூப்பிட்டு இன்னும் உள்ள இருக்கடோ. சொல்லுங்க, காம நேரம் ஆச்சு கூப்பிட்டு வெளில வந்து எட்டி பார்க்கணும்னு கொஞ்சமா சரி வந்துச்சா? இங்கதான் இருக்கியாமா? சாரிம்மா. அவங்க சாரி தூக்கி குப்பையில போடுங்கண்ணா. என்னடா ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தீங்களா? கண்ணந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு. அப்படி கேளுமா சங்கீதா. வா சூர்யா. அதெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் அப்பவே வந்துட்டோம்னா நீங்க கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. எங்க வீடுனா எப்ப வேணாலும் வருவோனா? அப்படி சொல்ல சங்கீதா, எப்ப வேணாலும் நம்ம வருவோம். வெளியில அம்மா பாடம் படமா எடுத்துருப்பாங்க போல. எப்பன்னா கண்டுபிடிச்சீங்க? நான் கண்டுபிடிக்காம இருப்பேனா? என்ன சூர்யா அழுந்திருக்கீங்களா? என்ன ஸ்ரீ, என்ன சொன்னீங்க? இன்னொரு டைம் சொல்லுங்க. இல்ல சூர்யா அழுந்திருக்க மாதிரி இருக்கா, அதான் கேட்டேன். ஒருத்தர் வீரவசனால நல்லா பேசினாருன்னா, நான் அழுந்தது யாருக்கும் தெரியாது, கிளிக்காத அப்படின்னு பேசினாருன்னா. என்ன சூர்யா, தங்கச்சி கிட்ட டைலாக் அடிச்சு விட்டுருப்பீங்க போல. அழுந்த அந்த அழுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சா எல்லாத்துக்கும் பச்சையா தெரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்றது? தெரியாம டைலாக் விட்டுட்டு, அதுவும் சங்கீதா கிட்ட டைலாக் தெரியாம விட்டுட்டேன். நல்லா வச்சு செய்யறேன். இனிமேட்டு டைலாக்கே விடக்கூடாது சங்கீதா கிட்ட மட்டும். அந்த பயம் இருக்கட்டும். இன்னும் எல்லாரும் நாளைக்கு நியூ இயர் ரெண்டு பேரும் உட்கார்ந்து அழுந்துட்டு இருக்கீங்க. அப்படி கேள்ற ரெண்டு பேரும் சூர்யாவா அழுந்துட்டு இருந்திருக்கா, இங்க நிஷாந்து உட்கார்ந்து அழுந்துட்டு இருந்திருக்கான். என்னடா ரெண்டு பேரும் ஒரே இதுல தானே பிரிஞ்சிட்டு இருக்காங்க, அதனால தான் அழுகுறாங்க. இவங்க தங்கச்சி, உங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதானே டிஃபரண்ட். என்னாச்சு சூர்யா, உங்க கூட பேசுறது இல்லையா? இல்ல ஸ்ரீ, என் கூட பேசுறது இல்ல. ரிட்டர்ன் போய் நான் பேசலான் இருக்கேன். அதான் உங்களையும் கூப்பிட்டு போலான்னு வந்தேன். அதுவும் கத்துதா, நீங்களா போய் பேசிட்டு இருங்க. நீங்க பேசுறீங்களா? நான் உங்க கூட தானே நான் பேசல. அதுக்குன்னு உட்காந்து அழுந்துட்டு இருக்க முடியுமாமா? நம்மளே போய் ரிட்டர்ன் பேசுவோம். அவங்க என்னதான் கழுவி ஊத்துனாலும் பேசுவோம். இந்த பாசிட்டிவ் தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள நெகட்டிவ் தாட் நான் இவங்க கூட பேசக்கூடாது. அப்படி சொல்லுமா தங்கச்சி? என்னடா ரொம்ப நம்பிக்கை போல தங்கச்சிங்கள பேசிடுவாங்கன்னு? நம்பிக்கைலாம் இல்ல, உண்மையாலுமே அவங்க எங்க கூட பேசிடுவாங்க. என்னமோ நடக்குதாங்க, என்னன்னு தெரியல. யாரோ எங்களை பத்தி தப்பா வேணும்னே சொல்லியிருக்காங்க. ஆமா, நான் தப்பா யாரோ ஏதோ சொல்லிருக்காங்க, அதனால தான் இப்படி பேசுறாங்க. ஆமா சங்கீதா, உங்க ரெண்டு அண்ணனுங்களும் அழுந்துட்டு இருக்காங்களே, நீ அழுகாம என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அவங்க அழுகுறாங்கன்னு அழுக முடியுமா? ஆனா சோகம் இருக்கு. என்னடா ரெண்டு அண்ணனுங்களும் அழுகுறாங்கன்னு. அதெல்லாம் உள்ளுக்குள்ளவே வச்சு பூட்டி போட்டுறணும். நானும் உட்கார்ந்து அழுந்து, அவங்களும் உட்கார்ந்து அழுந்து, யாரும் சமாதானப்படுத்தாம எதுக்குனா இது? அப்படி சொல்லுமா தங்கச்சி, நீ என்னோட கேரக்டர். தேங்க்யூண்ணா. நிஷாந்த், இந்த வீடு கொஞ்சம் முழுங்கிற போது கொஞ்சம் தயவு செஞ்சு அழுகிய நிப்பாட்டிருங்க. பாத்துக்கோங்க நிஷாந்த், இவளுக்கு இருக்க கொழுப்பு கொஞ்சம் நெஞ்ச கொழுப்பு இல்ல நிஷாந்த். அதான் பாருங்களேன், என்ன வாய் அடிக்கிறா பாருங்களேன். உங்க தங்கச்சி நான் எப்படி வாய் அடிக்காம இருப்பேன்? நீங்க அழுந்து சுனாமி வந்துருச்சுனா என்னல காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது அப்படி சொல்லி இவன் அழுகுற பேங்க் இது ஃபுல்லா நம்பிரும் போல. அப்படி சொல்லுங்க. நீங்க என்னோடதுன்னு அம்மா வேற பாவம், இந்த வீட்டை கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. அம்மா கஷ்டப்பட்டு கட்டலடா, பின்ன யாரா கட்டினது? இன்ஜினியர் கட்டினது இந்த வீடு. ஐயோ அப்பா, காமெடி. நான் சிரிச்சிட்டேனா போதுமா? நானும் என் தங்கச்சி மாதிரி கொஞ்சமாச்சு இருக்கணும்ல. இருக்கணும். ஆனா டக்குனு கிளம்புங்க. எதுக்குடா? கொஞ்ச நேரம் இருந்துட்டே போலாம். அண்ணா எனக்கு டைம் இல்ல, அம்மா வேற சமைச்சு கொடுக்கறேன்னாங்க. நைட் வரை இங்க தான் சாப்பாடு. நைட் இங்கதானா? ஆமாண்ணா, என்ன சமைக்கிறாங்கன்னு தெரியல. எப்படியும் சிக்கன் மட்டன் தான் சமைப்பாங்க. டக்குன்னு வாங்க, போயிட்டு டக்குன்னு வரணும். கேப் இருக்கு வயித்துக்குள்ள, கேப் எல்லாம் வச்சிருக்கணும். வாங்க டக்குன்னு போலாம். அப்புறம் வெளியில நீங்க எல்லாம் கூட்டி போறீங்க. மூணு அண்ணனுங்களுக்கு நடுவுல ஒரு தங்கச்சி. ஏதாவது நீங்க வாங்கி கொடுத்துட்டு தான் கூட்டிட்டு போணும். உனக்கு இல்லாததா வாங்கிக்கலாவா? ஆனா என்ன கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல. அண்ணனுங்க அழுகுறாங்க, அங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சிருக்காங்க, தங்கச்சிங்க பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கு நான் எல்லாம் பாத்துட்டு இருந்தா போதுமா? அவங்க கண்டிப்பா பேசுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. சரி வாங்க நம்ம போலாம். அம்மா வேற சமைச்சிருவாங்க. சமைச்சு முடிச்சோடனே சாப்பிடணும் சூடா. ஆனா நீங்க தயவு செஞ்சு அழுகையை நிப்பாட்டுங்கண்ணா. இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம்னா எது ஸ்ரீ எது நிஷாந்த் நானு. எப்படிரா? அப்புறம் என்ன, நீங்க அழுந்துட்டு இருக்கீங்க, அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாமே. நல்லா கண்டுபிடிப்பாம உனக்கு இருக்க கொழுப்பு இருக்கே ஏகப்பட்டதுமா. உலகத்துல எதேதோ கண்டுபிடிக்கிறா. என் தங்கச்சி எதை கண்டுபிடிச்சிருக்கா பாத்தியா? பாராட்ட வேண்டிய விஷயம். தேங்க்யூண்ணா. எவ்வளவு பாராட்டு எனக்கு. சரி நான் வாங்க, நான் டக்குன்னு போலாம். போலாண்டா, எந்திரிச்சிட்டோம். ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயோ போறேன். நாங்க எங்க? ஆனா தெரியல, கோவிலுக்கு போயிட்டு அப்படியே வந்துடுறேன்னாங்கண்ணா. அப்ப நீ மட்டும் போலியா? எங்கடா போலாம் நினைச்சேன். அண்ணா அழுந்துட்டே இருந்தாங்க, சமாதானப்படுத்திட்டு போறதுக்குள்ள டைம் ஆயிடுச்சுண்ணா. இப்ப அவங்க எங்க வந்துருவாங்க? அந்த வீட்டுக்கு வந்துருவாங்களா? நம்ம எந்த வீட்டுக்கு போலாம்னு பிளான்ல இருக்கீங்க? தாரா வீட்டுக்கா, கௌசி வீட்டுக்கா, கீதா வீட்டுக்கா? ஆமா, நம்ம அது பிளானே போட்டு பாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா கீதா, தாரா, கௌசி வீட்டுல தான் இருப்பாங்க. நம்ம டைரக்டா கௌசி வீட்டுக்கு போயிருவோம். ஃப்ரெண்ட்ஸ பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கமா? இப்ப பக்கத்து வீடு தானே, கண்டிப்பா அங்கதான் இருப்பாங்க. அங்கேயே போய்க்கலாம். நம்ம தாரா கண்டிப்பா கௌசி வீட்டுல தான் இருப்பா. கீதா எனக்கு என்னமோ தெரியல. ஆனா அதெல்லாம் இருப்பாங்க. வாங்க நம்ம போய் பாத்துக்கலாம். சரிடா, ஆதிரா கிட்ட சொல்லிரு. நான் சொல்லிடுறேன், நீங்க வாங்க. ஆனா கௌசி வீடுன்னு சொன்னனே 36 பேர்ல தெரியுதுண்ணா. என் தங்கச்சி வீட்டுக்கு போறல, திருச்சிட்டே போன. என் தங்கச்சி வீட்டுக்கு போகும்போது அழுந்துட்டே போனா என்ன அண்ணன் கேட்பான்.
கேப்பானா கேப்பா நல்லா கேப்பா. சொல்லிருக்கா என்ன அழுக கூடாது, நான் அழுக மாட்டேன். டேய் இவ்வளவு நேரம் பாடமா எடுத்துட்டு இருந்தோமேடா நாங்க. அதான் பாருங்க என்ன இவ்வளவு நேரம் அழுந்துட்டு இருந்துட்டு இப்ப சிரிக்கிறாங்க பாத்தீங்களா? இதுதான் தங்கச்சி பாசம்னு நினைக்கிறேமா. ஆமாண்ணா ஆமாண்ணா. பேசாம நானும் பொண்ணா பிறந்திருக்கலாம்னு நினைக்கிறேமா. இப்படி ஒரு முடிவு? அண்ணனுக்கு எல்லாம் நம்மள பாத்துருப்பாங்கல்ல. பொறாம போலனா? ஆமா எனக்கு பொறாம இருக்காம இருக்குமா. சரி வாங்க போலாம். எனக்கு ஒரு டவுட், ஒரே ஒரு தங்கச்சி 10 அண்ணனுங்க எப்படிண்ணா இருக்கும்? செம்ம ஜாலியா இருக்குமா. அண்ணனுக்கு எல்லாம் இந்த ஒரு தங்கச்சி மேல பாசம் வச்சிருப்பாங்க பாரு, அப்படி இருக்கும். இல்லாம எல்லாரும் ஒரே அளவுக்கு வச்சிருப்பாங்க. ஆமாண்ணா ஆமா. ஆனா தங்கச்சி பாருங்க 10 அண்ணனுக்கு மாதிரி பாசம் வச்சிருக்கோம். எவ்வளவு ஒரு ஹாப்பி இல்லனா? ஆமாண்டா, அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி இதெல்லாம் ஒரு செம்ம பாண்டிங்டா. ஆமாண்ணா இது செம்ம பாண்டிங். அக்கா தங்கச்சி அண்ணன்லாம் செம்மண்ணா. அம்மா வாடா வா, காஃபி குடிக்கிறியா? அம்மா அதெல்லாம் வேண்டாம்மா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். என்னடா நீ சாப்பிட்டு வந்திருக்க? அம்மா சாரிம்மா, பசி எடுத்துச்சுன்னு வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டேம்மா. சரி ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? அம்மா அதெல்லாம் எதுவும் வேண்டாம். கௌசி இருக்காளா? இப்பதானே கௌசி தாரா கீதா வெளியில எங்கேயோ போயிருக்காங்க. ஓ வெளியில போயிருக்காங்களாம்மா? சரிம்மா. வாடா வந்து உட்காரு. சரிம்மா, நிஷாந்தனால வெளில நிக்கிறாங்க, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரியா? மரியாதையா வந்து உட்கார்ந்துருங்க எல்லாம். கூப்பிட அவங்களையும். நிஷாந்த் நிஷாந்த் வரேம்மா. என்னடா இது இப்படி கூப்பிட்டாங்க? தெரியும்டா, வாடா போலாம். அரமெண்டலுங்களா இதெல்லாம் முதல்லயே செஞ்சிருக்கலாம். என்னம்மா எங்களெல்லாம் விட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க? அதானம்மா, என்னம்மா காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ உட்காருங்கடா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். மா நீங்க வேற, நான் சும்மா கேட்டேமா. இவங்களா நான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து அழுந்துட்டு இருந்தது என்னால நம்பவே முடியலையே. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து அழுந்துட்டு இருந்துட்டு இப்ப எப்ப நான் பல்ல காட்டிட்டு இருக்காங்க? நீ வேறடா, இவனுங்களா மனுஷனுங்களே இல்ல. நான் இதுக்கும் மேல பாத்திருக்கேன். தங்கச்சி வீடு ஃப்ரெண்டு வீடு வந்துருச்சுல, அப்ப என்ன பல்ல காட்டாம? ஐயோ நீங்க வேற, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு தெரியுமாண்ணா இவங்களா அழுகுறாங்களேன்னு. ஏண்டா நீ வேற எதுக்கு நீ கஷ்டப்பட்ட? தப்பா போயிட்டு நான் என் கஷ்டம் எல்லாம் வீணா போயிருச்சுண்ணா. சரி விடு விடு. என்னடா உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? என்ன நிஷாந்த், நீயும் சூர்யாவும் அழுந்தீங்களா? இப்ப சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ அம்மா இல்லம்மா, நீங்க வேற எங்களுக்குள்ளே என்னம்மா பிரச்சனை வர போகுது? எங்களுக்குள்ள பிரச்சனை நாங்க எப்படிமா இங்க வருவோம்? யாரு நீங்க? இவளுங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்க வருவீங்களே. கரெக்ட்மா கரெக்ட். அப்புறம் என்னப்பா நீங்க இவளுங்க எவ்வளவுதான் கழுவி ஊத்துனாலும் நீங்க இந்த வீட்டுக்கு வருவீங்க அவளுங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஆமாமா, அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஆமா நீங்களே வந்திருக்கீங்க, மித்த யாரையும் காணோம். அவங்க ஏதோ சின்ன வேலைன்னு கோவிலுக்கு போயிருக்காங்கம்மா. ஓ, அப்படியா? மித்தவனுங்களா? மா ஆதி சிவா பிரபா வந்து ஏதோ ஜெயாமாவுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்காங்கம்மா. ஓ அப்படியாடா, சரிடா. சரி நீங்களும் இங்க உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு. நீங்க வேறமா அதெல்லாம் வேண்டாமா, இப்பதான் குடிச்சிட்டு வந்தோம். நான் எல்லாம் உங்க வீட்லயே குடிச்சிட்டு வந்துடுறீங்கடா. விடுங்க, அடுத்த டைம்ல இருந்து உங்க வீட்ல தான் காஃபி குடிக்க போறேன். சரிடா, அடுத்த டைம்ல வந்து எங்க வீட்லயே குடிச்சுக்கோங்க. இங்க பாத்துக்கோங்க, சங்கீதா ஸ்ரீ எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாரு. நம்ம வீடுன்னு சொல்லி அவ்வளவு அழகா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நீங்க நின்னுட்டு இருக்கீங்க இன்னும். நீங்க வேறமா, நாங்களும் நம்ம வீடுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம வீடு நினைச்சிருந்தா உடனே உட்கார்ந்து என்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பீங்க. எவ்வளவு அழகா பேசிட்டு இருக்காங்க உட்கார்ந்துட்டு, எவ்வளவு ஜாலியா பேசுறாங்க பாத்தியா? எங்களுக்கு தானே தெரியும் அவங்க வண்ட வேலை தண்ட வேலை. என்னப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்காங்களே அவங்களே. ஆமாண்ணா கரெக்ட்ண்ணா. உங்க கிட்ட வாங்க போறீங்க ரெண்டு பேரும். ஓ அவ்வளவு தூரத்துக்கு கேட்டுச்சா? நல்லாவே கேட்டு. சரிடா, எல்லாம் இங்க உட்காருறீங்களா இல்ல பெட்ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? அவங்க வந்தா சொல்லுங்க, நாங்க பெட்ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம், போட்டோஸ் பார்த்துட்டு இருக்கோம். சரிடா, நான் வந்தாங்கன்னா கூப்பிட்டு அனுப்பிச்சு விடுறேன். சரி. ஆதிரா இவங்களும் வருவாங்கம்மா. நான் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விடுறேன்மா, போ. சரிம்மா. என்னடா எப்படா கௌசி ரூம் சேஞ்ச் பண்ணா? அவ 2 டேஸ்க்கு முன்னாடியே சேஞ்ச் பண்ணிட்டாடா. பாருங்கடா, எனக்கு தெரியாததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் தங்கச்சி உங்ககிட்ட சொல்ல மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். அப்படின்னு தான் நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய ரூம்லடா, ஒருத்திக்கு எவ்வளவு பெரிய ரூம் பாத்தீங்களா? ஒருத்தியா நீ வேற, தாராளா வருவாளா அதுக்குதான். ஆமா நான் கரெக்ட், நான் மறந்து போயிட்டேனா. ரெண்டு பேத்துக்கு பூச்சாண்டி கீச்சாண்டி வந்துருச்சுனா? உனக்கு வேணா பயம் இருந்து நைட்டு கத்துவியோ என்னமோமா, அவங்களுக்கு எல்லாம் பயம் இருக்காது போல. என்னடா என்ன டேமேஜ் பண்றீங்களே? இது டேமேஜ் கிடையாதுடா, உண்மை. அதானே உண்மை. பல்ல கட்டாதீங்கனா ரெண்டு பேரும் அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டீங்க ரெண்டு பேரும். ஆமா இது நம்ம வீடுன்னு சொல்லிட்டு நாங்களும் உரிமையா போய் உட்காந்தோம். நீங்களும் உரிமையா எடுத்துருக்கணும். ஆமாம்மா எடுத்துருக்கணும்னா. கௌசி வந்து கேப்பா எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னு, அப்ப சொல்லுங்கடா. அதெல்லாம் சொன்னாலும் பரவாயில்லடா. நீங்களா முதல்ல எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அதானே நான், நீங்களே எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஆமா சூர்யா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இப்ப எதுக்கு அழுகுறீங்க? அதானே சூர்யா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க தேவையில்லாம? டேய் சங்கீதா, பாத்தியா இல்ல எல்லாம் என்ன வெறுக்குறாங்க சங்கீதா. ஐயோ அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு நிஷாந்தனா இங்க வரீங்க? டேய் உங்களுக்கே தெரியும் நான் பிரியா இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்ட்டு. இப்ப நீங்கெல்லாம் வந்து சமாதானப்படுத்த வந்தா நான் இவ்வளவு ஹாப்பியாவும் இருக்கேன்டா. அது இல்லாம இது எங்க வீடுன்னு நினைச்சுதாண்டா வந்திருந்தா சாரி. ஆமா கௌசி, இது எங்க வீடுன்னு நினைச்சுதான் வந்திருந்தா சாரி. நான் இது உங்க வீடு, நான் எப்ப வேணாலும் வரலாம்னா. தானே நான் இது நம்ம வீடு, நான் எப்ப வேணாலும் வரலாம். அது எப்படி தாரா இங்கேயே கிடக்குற, அந்த மாதிரி நீங்களும் இருக்கலாம்னா? இல்லடா நீங்க இவ்வளவு நேரம் என்ன சொன்னீங்க? இது உங்க வீடு, நான் எப்ப வேணாலும் வரலாம். ஏன் எங்க கூட சண்டையில தானே நீங்க இருந்தீங்க? பேச மாட்டேன்னு சொன்னீங்க. நாங்க எப்பனா உங்க கூட சண்டை போட்டோம். அப்போ சண்டை போட்டது அது சும்மாடா. என்ன சூர்யா, இது உங்க வீடு சூர்யா, எப்ப வேணாலும் வரலாம். இன்னமா அணுகுமா, ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கலையா? அப்ப அந்த கேண்டீன்ல பேசினது அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு சூர்யா. நாங்க எதுக்குனா உங்களை தப்பா நினைக்க போறோம்? இல்ல யாராவது வந்து சொல்லி எல்லாம் தப்பா நினைச்சிட்டீங்களா? ஏன்னா எங்களுக்குலாம் சுய புத்தி இல்லையா? நாங்க யார் சொன்னாலும் இப்ப தப்பா நினைப்போம். கேட்டுக்கோ நிஷாந்த், சூர்யா இதுதான் நம்ம தங்கச்சி. என்ன ஸ்ரீயானா, நீங்க மட்டும் வருத்தமே பண்ணல போல. அதான் எனக்கு தெரியுமே நீங்க பேசிருவீங்க. ஆமா நீ வெயிட் பண்ணு. எங்க சங்கீதா? சொல்லுங்கடா.
இப்ப நீ என்கிட்ட உண்மையை சொல்லணும். இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். என்னது தெரியுமா? ஆமாடா, இவங்க நடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் எங்ககிட்ட சொல்லாம செய்வாங்களா? அப்ப அங்க நின்னு அவ்வளவு சண்டை போடும்போது நீயும் தானே எங்க கூட சப்போர்ட் பண்ணி பேசின. அப்பதானே என்ன நம்புவீங்க? அப்ப நம்ப மாட்டீங்களே நீங்க சண்டை. அதனாலதான் இப்ப நான் அழுகும் போது நீங்க வருத்தப்படாதீங்கன்னு சொன்னீங்க. ஆமா சங்கீதா, அதனாலதான் சொன்னியோ. ஆமாண்ணா, ஆமா நிஷாந்தனா, ஆமா சூர்யாண்ணா. எப்பனா சூர்யாண்ணா, நீங்களே நினைச்சு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விட்டுட்டு போவாங்களா? நான் தான் சொன்னேனே, நான் க்ளூ கொடுத்தேனே, நான் உங்க என்னதான் நடந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. அந்த விஷயம்லாம் அப்பவே மறந்துட்டாங்கன்னு. அதனால தான் நான் சொன்னேன், உயிர் போற வரைக்கும் உங்களை நான் தப்பா நினைக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸும் தப்பா நினைக்க மாட்டாங்கன்னு சொன்னேனேனா. நீங்க தான பாயிண்ட் பிடிக்கணும். என்ன சூர்யா இவ்ளோ க்ளூ கொடுத்துட்டாங்க, கண்டுபிடிக்கலையா? அப்புறம் எல்லா அண்ணனுங்களுக்கும் சாரினா. வேறடா, எங்களுக்கெல்லாம் சாரியை கேட்கறத விட்டுட்டு அவங்க 2 பேத்துக்கு மட்டும் கேளு. நாங்களா கூட விட்டுட்டோம் அந்த விஷயத்த. இப்படியே இதுக்குள்ள ஏதோ ஒரு பிளான் இருக்கும், நாங்க கூட விட்டுட்டோம். அவங்க 2 பேரும் தான் செம்ம அழுக. சாரி நிஷாந்தனா, சாரி சூர்யா. எங்களுக்காக சிரிங்கண்ணா. போதுமாடா, சிரிச்சிட்டோம். இது போதும்னா எங்களுக்கு. நீங்க எங்களை வச்சு செஞ்சுட்டீங்கல்ல. ஆமா கௌசி, நீங்க 3 பேர் இந்த கேண்டீன்ல நின்னு பேசினது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு தான் தெரியுமே, நீங்க பின்னாடி நின்னு ஓட்டு கேட்டுட்டு இருக்கீங்கன்னு. ஆமா சூர்யாண்ணா, அதுவும் அழுந்துட்டு வேற இருந்தீங்க. அத பார்த்து உங்க கல் மனசு கொஞ்சம் கூட கரையில. நாங்க இது பண்ணிருந்தா வேற ஏதாவது வந்திருக்கும். அதனால தானா வேற ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். அதான் இந்த பிரச்சனை இப்படி கொண்டு போனா நாங்க கொண்டு போறோம். ஆனா நீங்க நடிச்சிருக்கீங்கல்ல. உங்க தங்கச்சி பத்தி நீங்க புரிஞ்சு வச்சுக்கல. இல்லடா, நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்போமோன்னு நினைச்சோம். சங்கீதா, நீ இருக்கே. சொல்றோம்னா சொல்றோம். கோவிலுக்கு தானே போயிருந்தீங்க? ஐயோ, நீங்க வேற, நாங்களே சும்மா சொல்லிட்டு போனோம். அப்ப எங்கதான் போயிருந்தீங்க? ஒரு ஆளை மீட் பண்ண போயிருந்தோம். சிறப்பா முடிஞ்சிச்சு. இப்ப நாங்க ஹாப்பியா இருக்கோம். ஆதிராவா? இல்லனா அதை விட பெரிய ஆளை மீட் பண்ண போயிருந்தோம். சிறப்பா முடிஞ்சிச்சு. நாங்க இப்ப ஹாப்பியா இருக்கோம். அப்படி யாரடா மீட் பண்ண போயிருக்கீங்க? அத நாளைக்கு வீடியோல சொல்றேனா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், விஷ் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, விஷ் ஹாப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து யாரோட லவ் ஸ்டோரி கொண்டு வரலாம்னு சொல்லுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து யாரோட கொண்டு வரலாம்னு சொல்லுங்க. ஆதிரா, காவியா, கீதா, நிலா இருக்காங்க. இவங்க 5 பேத்துல யார் யாரது நெக்ஸ்ட் கொண்டு வரலாம் நீங்க சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நாங்க அவங்களோட லவ் ஸ்டோரியை கொண்டு வரோம். நீங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோடதுன்னு. இவங்க 5 பேத்துல நீங்க யாரது நெக்ஸ்ட் கொண்டு வரணும்னு சொல்லுங்க, அவங்களது கொண்டு வரலாம். சரி, பை ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணிருங்க.